இப்போ பாருங்கள், நான் சாப்பாடை எடுத்து வச்சுருக்கேன். நான் கொண்டு வந்திருக்க சாப்பாடு ஊறுகாயும் தயிர் சாதமும். இதை செய்யும் போதே என் பொண்டாட்டி என்ன பண்ணான்னா, கிண்ணத்தை எடுத்து 2 நக்கு நக்கி தான் உள்ளே வச்சா. உங்களுக்கு சந்தேகம் வந்தால் இப்போ நான் கால் பண்ணுறேன், என்ன பேசுகிறோன்னு மட்டும் பாருங்கள். சைடிஷ் என்ன கொடுத்துருக்கான்னா, சாம்பாரில் இருக்க காய்கறி கொடுத்து விட்ருக்கா. இப்போ ஃபோன் போடுறேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். என்னடி பண்ற? இவ்வளோ நேரமாவது ஃபுல் ட்ரிங்க் போச்சு எடுக்கல? சரி, காலையில் சாப்பாடு கட்டினில்ல, இப்போ ஊறுகாய் அடியில் கிண்ணத்தை நக்குனியே கழுவி வச்சியா? என்ன ஏன் அந்த வச்சு நான் அப்படியே சாப்பிடவா? அடியே அடியே இருடி, உனக்கு ரொம்ப கொழுப்பாகி போச்சுடி. அதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப நீ கழுவல கிண்ணத்தை. இன்னைக்கு நைட்டு இருக்குடி உனக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்துதான். என்ன சாப்பிட்ட? இல்ல என்ன சாப்பிட போற? ஏண்டி, புருஷனுக்கு பழைய சோறு ஊறுகாயை வச்சு கொடுத்து நீ மட்டும் இட்லி சாப்பிடுற? நீ புருஷனே தயிர் சாதம் சாப்பிடும்போது நீயும் தயிர் சாதம் சாப்பிடணும்லடி. அப்புறம் விதவிதமா என்னத்தை வச்சு விதவிதமா சாப்பிட போறீங்க? நீ நைட்டு பூரி மட்டும் சுட்டு வை, அப்புறம் பேசிட்டு பூரி சாப்பிட்டா இல்லைன்னா அப்புறம் உன் கண்ணம் பூரி பூரியா வீங்க முடியும். விழுத்து பிடிவேன். எனக்கு ஒழுங்கா பூரி வைக்கிற. எனக்கு அப்படின்னா 7 பொண்டாட்டியா இருக்கா போய் சாப்பிட்டு வர்றதுக்கு? அது எனக்கு தெரியாது. ஆமா ஆமா, சரி, நான் சாப்பிடுறத நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீ சாப்பிடணும். ஏய், நான் என்ன சாப்பிடணும் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தா சாப்பிட வேண்டியதானடி. சரி, காலையில ஊட்டி விட்டுட்டு தான் வந்தேன். சாப்பாடு சாப்பிட்டத்தானே செஞ்சேன். வெறும் வயசுல விட்டுட்டு வந்தேன் உனிய. காலையில சாப்பாடு கொடுத்துட்டு தானே வந்தேன். என்ன சாப்பாடு? நான் சாப்பிடும்போது கொடுத்தேன்லடி. ஏன் காலையில? சரி, நான் சொல்றேன் நைட்டுக்கு இப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம். பன்னி பொரியல் வேணுமா இல்ல கழுத அவியல் வேணுமா? அதை நீங்களே வச்சுக்கோங்க. பின்னாடி இதுல ஊசி போட்டு வளர்க்குற போண்டா கோழி திங்கிறீங்க, மற்றதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? பாச்சாம் பொரியல் இருக்கு, வாங்கிட்டு வந்துறவா? பாச்சாம் பொரியல் நல்லா புருஷனுக்கு தயிர் சாதத்தை கட்டி கொடுத்து விட்டுட்டு நீ மட்டும் உக்காந்துக்கிட்டு இட்லி சுட்டு சாப்பிட்றேன், பூரி சுட்டு சாப்பிட்றேன்ட்டு இருக்க. ஏண்டி, எங்க ஆத்தா அப்பயே சொல்லுச்சு, நான் கேட்கல. அதுதான் நான் கேட்கலன்ற இல்ல. பேசுவ உனக்கு கொழுப்பு கொஞ்சம் அதிகமாகி போச்சு. அந்த பேல்பூரி சாப்பிட்டேல, அதுல இருந்து கொஞ்சம் கூடிருச்சு. எங்க பேல்பூரிக்காரு அவர் சுட்டு கொடுத்து சாப்பிட்டு நல்லா அண்ணன் சுட தங்கச்சி உட்காந்து சாப்பிட என்ஜாய் பண்ணுங்க. வீட்டை நேரம் அடிச்சுக்கிட்டு வீட்டு அவர் வரதுக்குள்ள நீ உட்காந்து தின்ன ஆரம்பிச்சிடுற. அப்புறம் என்ன, நீதான் ஆளுக்கு முதல்ல போய் தின்ன ஆரம்பிச்சிடுற. இருக்கு அந்த உருண்டை எடுத்து உடச்சு திங்கிறேன்னு கேள்விப்பட்டனே. அந்த உருண்டைய அதானே அந்த பண்ணி புரியாத ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, அதை எடுத்து நீ தான் திங்கிறியாம்ல ஆளுக்கு முதல்ல. நீ தாண்டி சொன்ன இந்த தூக்கத்துல அறப்போதையில சொல்லி மட்டும் யார் சொன்னதா? திரும்பிட்டு இங்க வந்து வீட்டை நேரடி
வீட்டை என்னத்த நாரடிச்சாங்க? ஆமா ஆமா, முதல்ல உங்க கூட சேரவே கூடாது. சேராம எங்க போறீங்க? நல்ல ஆளா பார்த்து சேரணும். நல்லா யாரும் சரியா பேசல. பைத்தியம், அது ஒரு பைத்தியம். தங்கி அதே நம்ம பைத்தியம் மாதிரி பேசுறோம். ஏ வந்துருச்சா? ஆமா. எங்க குடு? எங்க எங்க சங்கிட்டங்க? தங்கி ஊர்ல இருக்குது. அதான் நான் கூட வந்துருச்சோன்னு நினைச்சேன். ஊர்ல இருக்கு, அனுப்பி விட்டேன். அனுப்பியே விட்டுட்டியா? இன்னும் வாத்தியார் போன் அடிக்கல. வாத்தியார் கூப்பிட்டாதான் தெரியும் என்னங்க இது அப்படின்னுவாரு. சரி நான் சாப்பிட போறேன், எனக்கு வேலை இருக்குது, வை. சும்மா வெத்தியா பேசிக்கிட்டு. நீங்க என்ன அங்க கோழிக்கு புடுங்கிட்டு உட்காந்துருக்கீங்களா? ஒரு வாட்ட துணியா பத்தியா துவைச்சு முடிச்சுக்கனா. இந்த ஒரு வாட்டை தனியை தூக்கி கீழே ஊத்துறதுக்கு உங்களுக்கு அவ்வளவுதான் இருக்குது. துணியை தூக்கி கீழே ஊத்திரவா? அப்ப இனிமேல் போட்டதை போடக்கூடாது, தூக்கி கீழே போட்டுக்கணும். ஏன் துணியை பார்த்த வைக்கிற? அப்பதான் துணி துவை. பொறுமையா நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு துணியா துவை, தனித்தனியா துவை. அப்படியெல்லாம் முடியாது. என்னாடி அப்படிலாம் முடியாது? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதான் இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சொல் பேச்சு கேளாமை. அதுக்குத்தான் காலையில எந்திரிச்ச உடனே என்கிட்ட வாங்குறேன். நாளைக்கு இருக்குடி, எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம், எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ். சரி சரி வை, எனக்கு வேலை இருக்குது, வை. சாப்பிட போறேன். என்ன இட்லி சாப்பிட போற? ஆம்பளை இட்லியா பொம்பளை இட்லியா? குஷ்பு ஆம்பளை மாதிரி தாண்டி இருக்குது. வை சுந்தர்சி கோச்சுக்குவாரு. காலையில சாப்பிட்ட இட்லி, மதியானம் சாப்பாடு சாம்பார் இருக்கு, கொஞ்சம் தயிர் இருக்கு. அப்படியே எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கிண்டிடுன்றேன், ஒன்னா போட்டு கிண்டி அடிச்சிரு. அப்படியே சாப்பிடுவேன். என்ஜாய் என்ஜாய். அப்பளம் பொரிச்சு. உனக்கு மட்டும் எத்தனை வெரைட்டி ஆண்டி அப்பளம் பொரிச்சு? அந்த அப்பளத்தை எனக்கு 2 பொரிச்சு வச்சு விட்டுருக்க வேண்டியதானே? தயிருக்கு அப்பளம்லாம் சாப்பிட கூடாதுங்க. தயிருக்கு அப்படியே சாம்பார்ல கேக்குற காய்கறி மட்டும் சாப்பிடலாம். அது சாப்பிடலாம். நீ இருடி, உனக்கு அந்த கொழுப்பு கொஞ்சம் கூடி போச்சு உனக்கு. இரு, ஒரு நாளைக்கு சூடு போட்டு விடுறேன். அதுக்குத்தே கொழுப்பு குறையணும்ல. இருங்க, நைட்டு வேட்டு வச்சு விடுறேன் நானு. இருடி, திரில தீய போச்சு வச்சு ஒழுங்கா வச்சிரு, கொண்டே கொடியோடிய. ஐடி எனக்கு வேலை இருக்குது, சாப்பிட போறேன், மசிக்குது. வைங்க. யார வையன்னு சொல்லு, வஞ்சிருவான். இப்ப நீங்க அதை குறைச்சிங்க. வைய சொன்ன வைய முடியாது, அதுக்காண்டி குறைச்சு. ஐயா முடியாது.